அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்போவான். நீங்கள் இரண்டாம் மொழி சிங்களம் கற்பவராக இருந்தால் முதலிலே எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் இதற்கு பின்னராக பதிவேற்றம் செய்யும் வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்வையிட முடியும். இன்றைய வகுப்பறையிலே 3 எழுத்துக்கள். முதலில் பயன்ன, ஜ ஜயன்ன, க கயன்ன ஆகிய 3 எழுத்துக்களையும் எவ்வாறு பில்லங்களுடன் உச்சரித்து வாசிப்பது என்பது பற்றி பார்ப்போம். சரி, இன்றைய பாடத்தின் முதலாவது எழுத்தினை பார்ப்போம். ப ப பா ப ப. அடுத்தது பி பி பு பூ பே பே. இது பை போ போ பௌ உப். சரி, இந்த எழுத்துக்களை பில்லங்களுடன் வைத்து நீங்கள் வாசித்து பயிற்சி செய்து கொள்ள முடியும். ப எழுத்தினுடைய தொடர்கள். சரி, அடுத்த எழுத்தினை பார்ப்போம். தற்போது இரண்டாவது எழுத்தினை பார்ப்போம். இது ஜ ஜா ஜெ ஜே ஜி. ஜி ஜு ஜூ ஜே ஜே ஜை ஜோ ஜோ ஜௌ உஜ். இந்த எழுத்துக்களை இவ்வாறு பில்லங்களை வைத்து உச்சரிப்பதற்கு நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். சரி, இனி அடுத்த எழுத்தினை பார்ப்போம். இன்றைய பாடத்தின் மூன்றாவது எழுத்தினை பார்ப்போம். இந்த எழுத்து க, அதாவது தமிழிலே இதற்கு எழுத்து இல்லை. ஆகவே இதை நான் ஆங்கிலத்திலே GA என போட்டிருக்கிறேன், க சவுண்ட். ஆகவே இதனுடைய அடுத்த தொடர்களுக்கும் நான் தமிழ் எழுத்தினை போடவில்லை. ஆகவே நீங்கள் க க அழகாக உச்சரித்து அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும். கவனமாக கேளுங்கள். முதலாவது க, அடுத்து கா, க க, கி. சரி, இது நெடில் கீ, கு கு, கே கே. இந்த எழுத்து கை, கோ நெடில் கோ, கௌ, இக். இதிலே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
இந்த 2 எழுத்துக்களையும் இதனுடைய கீழ்கால்களை பாருங்கள். கு கு சவுண்ட். இதற்கு முன்னர் எழுதிய எழுத்துக்களுக்கு கீழ்கால் போடப்பட்டிருந்தது. இங்கே வித்தியாசமான பாப்பில்ல போடப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் பிள்ளங்கள் பாடத்திலே பார்த்து கொள்ள முடியும். 2 வகையான பாப்பில்ல இருக்கின்றது. இந்த கயன்னைக்கு இந்த எழுத்துத்தான், இந்த பில்லம்தான் வரும். கு கு. சரி, இவ்வாறு நீங்கள் இந்த கயன்ன தொடர்களை பில்லங்களுடன் வைத்து உச்சரித்து கொள்ள முடியும். இன்றைய வகுப்பறையிலே நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த 3 எழுத்துக்களையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் உச்சரித்து பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோக்களை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலம் அவர்களையும் கற்றலுக்கு தூண்ட முடியும். இந்த சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்வதன் மூலம் எம்மை மேலும் ஊக்கப்படுத்த முடியும் என கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆய்போவான்.